படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டு வில்லனை காட்டுறாங்க. அப்பா பையன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ரவுடி. அங்க இருக்க போலீஸா இருக்கவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. அவரு எதனா ஒரு கேப் கிடைக்கும், அதுல இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்கவுண்டர் மூலியமா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கேத்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது, ஒரு கேஸ் ஒண்ணு மாட்டுது. அதனால அவங்க ரெண்டு பேரும் இப்ப என்கவுண்டர் பண்ணிடலாம் விடியறதுக்குள்ள அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. இந்த விஷயம் அந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா எஸ்.ஜே. சூர்யா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. என்னடா பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட வராங்க. முதல்ல அவர் மறுக்கிறாரு. கடைசியில அவர் ஓகே சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோலாம் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா அவருக்கு கொடுத்துற ரோல ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காரு. ஒரு சில சீன்ஸ்ல மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோயினும் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல இவங்க காமிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னொன்னு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. விக்ரம்க்கு ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஆனா என்ன இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் கெத்தா காமிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் கெத்தா காமிச்சிட்டாங்க நல்லாவே இருந்திருக்கும். படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ்லாம் தனியா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா படத்தோட மிங்கிலாகி பார்க்கும்போது அதுவே மிகப்பெரிய வேகத்தடையா இருக்குன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் சவுண்டாவே இருக்கு. குறிப்பா மேக்கிங்க சொல்லி அவன் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர். சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம் ஜிவி. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்திலேயே கதைக்குள்ள போயிடுறாங்க பார்ட் 2 அப்படின்றதுனால அதுல இருந்து கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா போகுது. ஆனா நடுவுல பல சீன்ஸை வந்து லேக் அடிச்சிடுறாங்க. ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. குறிப்பா இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. அதனாலே படம் கொஞ்சம் நமக்கு தொய்வை தருது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓவரால் டீசென்டா இது எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.